அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இன்று இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்க நாம் இறைவனை பிரார்த்திப்போம். வளைகுடா நாடுகளில் நடைபெறும் போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வர எல்லாம் வல்ல இறைவனை உலகத்தில் உள்ள அனைவரும் என்று நாம் பிரார்த்திப்போம். Bismillah ar-Rahman ar-Rahim. Assalamu alaikum. I would like to wish all the people, Muslim people, non-Muslim people, everybody else, Eid Mubarak. We are all going through a difficult period at the moment. We should all stay united together, understand what Islam is about, what Ramzan is about, and it teaches us patience, gratitude, compassion, and unity. And we should see that we follow this all year round. Alhamdulillah. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னால் மியாசி குழுமத்தின் தலைவர் இம்தியாஸ் பாஷா அவர்கள் பேசினார்கள். இன்று இஸ்லாமிய மக்களுக்கு நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படும் ஒரு பெருநாள் இன்று ஈகை பெருநாள் நடைபெற்றது. இன்றைய தருணத்தில் உலகத்தில் வெறுப்புணர்வும் சண்டை சச்சரவுகளும் இருக்கின்றன. இதெல்லாம் நம்ம எல்லாம் யுனைட்டடாக இருந்து இதெல்லாம் கலைத்து நாம் உலக மக்களுக்காக பிரார்த்தனை செய்து நம் நாட்டிற்காகவும் பிரார்த்தனை செய்து மனித குலத்திற்கும் பிரார்த்தனை செய்து நம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ எல்லாம் உள்ள இறைவனிடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் புனித ரமலான் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் மிக சிறப்பாக, குறிப்பாக இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இங்கு நடந்த தொழுகையிலே முக்கியமாக உலக மக்கள் அமைதிக்காகவும் இன்றைய போர் சூழல் சுமூகமான முறையில் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அனைவரும் பாதுகாப்பாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்தோம். நம்ம மக்கள்கிட்ட ஒற்றுமை இன்றைய காலத்தில் மிக அவசியம். ஆங்காங்கே அந்த வெறுப்புணர்வுகள், மத வெறுப்புணர்வுகள் பரப்பப்பட்டு வருகிறது. அத்தகைய வெறுப்புணர்வுகளிலிருந்து நாம் விலகி பாதுகாப்பாக நம் மக்கள் வாழ வேண்டும். அனைவரும் இந்த நேரத்தில் சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம், ஒற்றுமை மிக அவசியம். இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்காகவும் அவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் நாம் துவா செய்வோம். அதே போன்று உடல் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். ஏழை மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். அனைவரும் ஒற்றுமையோடு இந்த ஈகை திருநாளை கொண்டாடும் போது உலக மக்கள் அனைவரும் நம் ஒற்றுமையோடு நல்ல சகோதரத்துவத்தோடும் அமைதி உலகத்தில் நிலவ பிரார்த்திப்போம். நன்றி.